கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைசூரில் செய்கிற ஸ்பெஷல் தொன்னே பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நான் அதை எப்படி செய்கிறது எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் சமைச்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னலாம் நம்ம மேரினேஷனுக்கு நான் இதில் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1/2 kg சிக்கன். ஸோ அந்த சிக்கன் கூட ஃபர்ஸ்ட் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா லைக் அதில் சால்ட்டு அதெல்லாமே கொஞ்சம் இறங்கி நல்லாயிருக்கும் பிரியாணி கூட சாப்பிடும்போது. ஸோ இதில் மெயினாக 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கர்ட், சில்லி பவுடர், டர்மரிக் அண்ட் சால்ட், பின்ன ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னலாம் தேவைப்படும்னா, பே லீஃப், அப்புறம் வந்து சினமன், அப்புறம் ஸ்டார் அனீஸ், அப்புறம் வந்து லைக் கல்பாசி, பெப்பர், அப்புறம் லவங்கம், அப்புறம் வந்து ஏலக்காய். இது இவ்வளோ வச்சுருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அதுக்காக க்ரீன் சில்லி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ க்ரீன் சில்லி பேஸ்ட் இந்த சென்ஸ் தட் அந்த தொன்னே பிரியாணிக்கான அந்த க்ரீன் கலர் கொடுக்க வேண்டிய அந்த மெயின் சோஸ் இதுதான். ஸோ இதில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, மேத்தி, ஃப்ரெஷ் மேத்தி லீவ்ஸ் ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி அண்ட் புதினா, ஃபியூ க்ரீன் சில்லிஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். 1 பிக் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து ஒரு ஸ்மால் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பேனில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கான தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போது ஆயில் வந்து சூடாகட்டும். சூடானதும் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து எடுத்து வச்ச மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இந்த தடவை பிரியாணிக்கு வந்து இந்தியா கேட்டோட பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு, நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஸோ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் ரோஸ்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே லைக் ஐ வில் ஜஸ்ட் ஆட் 2 tablespoons ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச க்ரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் கோஸ் அவர் மெயின் இன்க்ரீடியன்ட், க்ரீன் பேஸ்ட். அண்ட் ஜஸ்ட் லைக் நான் கொஞ்சம் டர்மரிக் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இது ஃப்ரை ஆகும்போதே இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா குக் ஆகட்டும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் வந்து இந்த மசாலா கூட நல்லா குக் ஆகணும் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஸோ நான் இந்த கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதே கப் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட் இப்போது நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ 1:2 ரேஷியோவில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகும்போதே லெட் அஸ் ஆட் சம் கர்ட், ஒரு 2 ஸ்பூன்ஸ். ரொம்ப கர்ட் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொடுத்துரும். ஸோ ஒரு 3 to 4 tablespoon கர்டு சென்னா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 cups வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டு மேலே சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் பார்த்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து ரா ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு
அது வந்து ரைஸ் உங்களுக்கு வந்து அந்த ரைஸ் வந்து மேலே மிதக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அட் தட் மூமெண்ட் நீங்கள் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அந்த அரோமா ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ரா ரைஸ் ஆட் பண்ணுங்கள். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட தொன்னி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ சுட சுட தொன்னி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண ஆல்வேஸ் வி நீட் ரைத்தா. ஸோ அவ்வளோதான். என்ஜாய். தொட 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 மாட்டேன், தொட்டா நானும் விட மாட்டேன்.